கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காட்டில் வாழும் மிருகத்துக்கிட்ட நாம் போவோமா? சிங்கமோ, புலியோ, கரடியோ, இல்லை ரொம்ப பயங்கரமான இருக்கிற ஒவ்வொரு மிருகமும் இது இல்லையா? ஆனாலும் இதுக்கிட்ட நாம் யாரும் மாட்டோம் இல்லையா? ஏன்னா நம்மளை கடித்து கொண்டு விடும் என்பதற்காக. அதே போல தாங்க வேசி மார்க்கத்தை விட்டு நாம் விலகி ஓடணுமா? பாவத்துக்கு விலகி ஓடுங்க என்று யோசேப்பு விலகி ஓடினான் பார்த்தீங்களா? அந்த பெண்ணுடைய கிட்டேருந்து எவ்வளவாய் தப்பித்து ஓடினான் இல்லையா? அதே போல் நாம் இந்த பாவத்துக்கு விலகி ஓடணுமா? வேசி ஆழமான படுகொலி, அதில் விழுந்தவர்கள் எழும்ப முடியாது. அதில் விழுந்தவர்கள் ஆக்கினிக்கு தீர்ப்புக்கு தான் பங்கடைவார்கள் இல்லையா? அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் இந்த விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அசுத்தத்துக்கும் விலகி ஓடுங்க. பெண்ணும் திருமணம் பண்ணுவது, ஆணும் திருமணம் பண்ணுவது ஆண்டவருக்கு ரொம்ப அருவருப்பான காரியங்கள். ஒரு மனைவியோடு அழகாக அவளே இளைய வயது பெண்மான அழகான வரையாடல் போல இருப்பாள். அவளை நேசிக்கத்தக்க பெண்ணும் அந்த ஒரு மனைவியோடு நீங்கள் வாழ்ந்து நீங்கள் சந்தோஷமாக இருந்து பரிசுத்தத்தோடு, அதாவது ஆண்டவர் ஒரு பெண்ணை தான் கொடுத்தார் இல்லையா? ஆதாமுக்கு ஏவாளை மட்டும்தான் கொடுத்தார். தேவ சந்நிதி விளங்கும்படியாக தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த தெரியணும். மனைவியை நேசித்து, அவர் பிள்ளைகளுக்கு நேசித்து, அந்த குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை என்பதை எல்லாவற்றையும் செய்து அழகாய் நீங்கள் தேவ ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.